யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நாஞ்சில் சம்பத் 1,00,000, அது போக 1,00,000, 2,00,000 ரூபா ஒரு மீட்டிங். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, விஜய் படங்கள்ல ஏதோ ஒரு படத்துல வடிவேலு காமெடி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்ப இவன் அவங்கிட்ட மாட்டல, அவன் தான் இவங்கிட்ட மாட்டியிருக்கான்னு சொல்லி ஒரு காமெடி காட்சி வரும் இல்லையா, அப்படித்தான் நடந்திருக்குது. நாஞ்சில் சம்பத் என்கின்ற ஒரு திராவிட இயக்கத்தின் பற்றாளன், ஒரு திராவிட இயக்கத்தின் பேச்சாளன் விஜய் கட்சிக்கு போயிட்டாருங்கிறது இல்ல. இப்ப விஜய் தான் நாஞ்சில் சம்பத்தை மாட்டியிருக்கிறான். அது நீர் இல்லாத குளத்துல கொக்குக்கு வேலை இருக்காதும்பாங்க. இல்லைன்னா வாய்ப்பு இல்லாத இடத்துக்குள்ள அண்டங்காக்காய்கள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது எங்களுக்கு தெரியும். விஜய் போய் முதல்ல சந்திக்கும் போது, நாஞ்சில் சம்பத்தை சந்திக்கும் போது சொன்னது தெரியுமா, நான் உங்களுக்கு ரசிகன், உங்களுக்கு நான் ரசிகன். நீங்க நல்லா சைக்காலஜிக்கலா அதை நீங்க யோசிக்கணும். உளவியல் தான் அது பதில். விஜய்க்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. நானும் கில்லி படத்தை பார்த்துட்டு அப்படியே நான் பெரிய திரைப்படங்களை ஒரு ஆய்வு மனப்பான்மையில, என்டர்டைன்மெண்ட் படம்னா என்டர்டைன்மெண்ட், ஆய்வு படம்னா அது ஒரு ஒரு பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த எஸ்டிமேட் முதற்கொண்டு எங்கள் மைண்டுகளில் வரும். ஒரு சீன் வருதுன்னா அப்படி வரக்கூடிய ஆள். அப்போ நாங்கள் கில்லி படத்தை எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பரபரப்பாக பார்க்கக்கூடிய நானும் ரசிகன் தான். அப்போது ரசிகர்கள் கூட்டம், தமிழக இளைஞர்கள் கூட்டம், பெண்கள், இளம் பெண்கள் கூட்டம் இந்த தருதலை தற்குறிக்கு பின்னால் போவதை நினைத்து நாம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் விஜயை சந்திச்சுட்டு சொன்ன வார்த்தை என்ன பார்த்தீங்க இல்லையா, தலைவர் விஜய் சொன்னாரு, உங்களுக்கு நான் ரசிகர் என்று சொன்னார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன கேட்டிருக்கான் தெரியுமா, எல்லாம் முடிஞ்சது. இப்ப நீங்க இவன் அவங்கிட்ட மாட்டல, அவன் தான் இவங்கிட்ட மாட்டிருக்கான்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா க்ரௌடு புல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ரௌடு புல்லிங் வந்துருச்சு அப்படின்னா யார் எங்க இருக்காங்க என்ன இதுன்னே தெரியாது. நீங்க ஒரு பெரிய கூட்டத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மகாநாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு திருவிழாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோன் எடுக்காது. ஏன்னா எல்லா சேட்டலைட்டில் எல்லா சேனல்களும் எல்லாரும் பேச 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 அந்த இடத்துல ஹேங் ஆகும். அப்படிப்பட்ட நேரத்தில் திருடர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். அப்போத்தான் திருடர்கள் வெளியே வருவான், கழுத்தில் சங்கிலியப்பா இருக்கிறத எடுப்பான், ஒரு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவான், அப்படித்தான் இருப்பான். ஐயா தலைவர் பெரியார்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க ஒரு நாள். என்னங்க நீங்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, வெறும் 3% ஆளுகள் சொல்லும்போது பெரியார் சொன்ன எடுத்துக்காட்டத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். திருவிழாக்களில் 4 முடிச்சவிக்கைகளும் 3 முள்ளமாரிகளும் தான் இருப்பான். அந்த 4 முடிச்சவிக்கு 3 முள்ளமாரிகளுக்காகத்தான் லட்சக்கணக்கான பேர்களை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பாதுகாக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது. அதுபோலதான் பார்ப்பனர்கள் சொல்லி பெரியார் சொன்னார். அதைத்தான் இங்கே சொன்னேன். அதைத்தான் நான் நாஞ்சில் சம்பத்துக்கும் சொல்றேன். என்னடா கொள்கையை கண்டாய், நீ என்னத்தை அவன்கிட்ட பார்த்துட்ட, அவன் என்ன பேச்சை பார்த்துட்ட, அவனுடைய என்ன எழுத்தை நீ பார்த்து விட்டாய் என்று சொல்லி முதல் நாள் உதயநிதி ஏற்பாடு பண்ண மீட்டிங்ல உட்காந்து பேசிட்டு அந்த வார்த்தையின் ஈரம் காதுகளுக்கு இணையத்தில் ஏறி கொண்டு போய் எல்லாருக்கும் சேட்டலைட் மூலமாக வெளியாடுவதற்கு முன்னாடியே நீ அடுத்த கட்சியில சேர்றேன்னா உனக்கு என்ன கொள்கை இருக்கு, கூப்பாடு. அதோட விலை வெளியே வந்துருச்சா 1,00,000 ரூபா. நான் ஒன்றும் சொல்ல பேரை சொல்லியே நான் சொல்றேன், ஜூனியர் உடல்ல எழுதியிருக்கிறான். இவ 1 மணி நேர பேச்சுக்கு 1,00,000 ரூபா. இது இந்த தற்குறி கூட்டம் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்றோம் இல்லையா, தற்குறி என்பதை வார்த்தையை நாம் வேண்டுமென்று நாம் சொல்லவில்லை, அதுதான் சொல்லணும். யாரு இவன், எதுக்கு அங்க வந்திருக்கிறான் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம். போன இடங்களை எல்லாம் அப்படியே கரிச்சு கொட்டி என்ன மாதிரி வார்த்தை, நரகல் வார்த்தை, அரசாக வார்த்தைன்னு சொல்ல, நரகல் வார்த்தையை பேசுறார். மன்னிக்கவே முடியாத வார்த்தை. உனக்கு அடையாளம் கொடுத்தவர்கள், உனக்கு வாழ்வு கொடுத்தவர்கள், உனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை எல்லாம் நீ தூற்றி விட்டு அடுத்த இடத்தில் நீ மஞ்சனையில் படுப்பதை போல படுத்து கிடப்பவன் ஒரு நாள் தெருவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எந்த கஷ்டப்படுறவன் அடுத்த கலாண்டு திங்கிறெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படவே மாட்டான். இப்போ எங்களை மாதிரி பேசுகிற ஆளுகளுக்கு தான் காலமெல்லாம் கஷ்டம், கொள்கை பேசுகிறவனுக்கு தான் காலமெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி தருதலைகளுக்கெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப சாதாரண ரூமில் தான் நான் படுப்பேன், எனக்கு வீடே கிடையாது, எனக்கு தங்குறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நொட்டுறதுதான் 1,00,000 ரூபா நீ பில் போடுற அப்படின்னா அரசியல் தெரியாத, அரசியல் அடையாளமற்ற
ஒரு பெரிய கும்பல் வந்து கோடிக்கணக்கில் இறங்கியிருக்கு என்று சொல்வதனால் அதில் அறுவடை பண்ணுவதற்காகத்தானே சம்பத்து நீங்க போயிருக்கிறீங்க. அதை சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி. நீங்க என்னமோ திராவிட இயக்கத்தை வந்து பெரியார் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே பெரியாரையும் அண்ணாவையும் அம்பேத்கரையும் அஞ்சலி அம்மாவும் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் கொண்டு மக்கள் மத்தியில் சேர்த்து விட்டால் அப்படியே நான் வந்து மெய் சிலிர்த்துட்டேன். அதெல்லாம் பழசா கோபால் அப்படின்னு சொல்றதுதான். என்ன நீ மெய் சிலிர்த்துட்ட? கொள்கை பரப்பு செயலாளர்னா என்னவென்று தெரியுமா? நான் தோழர் வந்தியத்தேவன் அவர்கள் இந்த நிமிடம் இன்னும் இந்த ஊரை விட்டு அவர்கள் போகவில்லை. இதை நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் இருந்துதான் கொள்கையை பற்றி பேசி அவர்கள் சென்றார்கள். பைசாவுக்காக கிடையாது. ஆயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து தொடர்வண்டியிலே வந்து தன்னுடைய தொண்டைக்குழியில் இந்த ஜீவன் தனக்கு பின்னாடி ஒரு பொறுப்பு இருப்பதை உணர்ந்து கடமையை செய்ய வேண்டும் என்பதற்கு களத்திற்கு வந்து அவர் சார்ந்த திராவிட இயக்கத்தின் பணிகளை எடுத்து சொல்லிவிட்டு சென்றார். இதே அலுவலகத்தில் இந்த காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் வைத்துத்தான் மதிய நேரமும் ஒரு அற்புதமான உரை தோழர்களுக்கு நிகழ்த்தி சென்றிருக்கிறார். அரசியல் என்றால் என்ன இது? அவங்கெல்லாம் காசுக்கு வரவங்க கிடையாது. இதே நாஞ்சில் சம்பத் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருந்துதான் இருந்தவர்கள். சாதாரண இடத்தில் தங்குவார்கள், சாதாரண இடத்தில் போவார்கள். ஏனென்றால் அவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் உள்வாங்கியவர்கள். திராவிட இயக்கத்திற்கு எதிர்கால சந்ததியினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். தன்னை சுற்றி அரசியல் படுத்துவதற்கு, அரசியல் ஈடுபடுவதற்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும். அவர்கள் நல்ல கருத்துக்களை சுமந்து செல்வதோடு தன் வாழ்வியலில் அவர்கள் கடைபிடித்து தன் குடும்பத்தில் இருந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி சமூகத்தில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாம் இந்த வயதிலும் உழைத்துக் கொண்டிருக்கார். காசுக்காக கிடையாது. ஆனால் காசு எவ்வளவு அத்தியாவசியமானது நீங்க பார்க்கணும். பயணப்பொருள் எனக்கு ஏன் நான் அதை சொல்றேன்னா, அவர்னா எழுதியிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நீங்க 17 ஜூனியரோட எடுத்து பாருங்க. தாவேகா தோழர்கள், அதை தற்கொலைன்னு தான் சொல்லணும், இல்லைன்னா குஞ்சுன்னு தான் சொல்லணும். நம்ம தொண்டர்கள்னே சொல்லுவோம். பாவம், அவர்கள் நினைச்சா பாவமா இருக்கு. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், உண்மையிலேயே நான் பரிதாபப்படுகிறேன். அங்க வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அரசியல்ல ஈடுபடுறாங்க, ஏதோ விரும்பின இடத்துல ஒரு இடத்துல ஈடுபடுறாங்க. அவ போறான், போய் உட்காந்து ஒரு இடத்துக்குள்ள வந்து உட்காந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ற நேரத்துல சம்பத்து தலைவர்கள் யாரும் வரல, எல்லா பேரும் ஓடிப்பினாங்க. விஜய் 2 தொகுதிகள்னு சொல்லிட்டு அது போய் எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடில் நிற்கிறாங்க. பார்த்துக்கிட்டா வாட்டி உட்காந்துக்கிட்டான், எங்கேயும் வெளியே வரல. ஆதவ அர்ஜுனா அவன் எங்கேயும் வெளியே வரல. அதே வந்து எச்சதானே, அவன் யாரும் உள்ள வரல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் வந்து இந்த ஆனந்துங்கிற பாண்டிச்சேரியில் பார்க்கமே நடத்தினவன் இருக்கான் இல்லையா, அவனும் கிடையாது, வந்தது கிடையாது. அப்போ வேற யார் வரா? ஒருத்தர் இல்லை, என்னடா செய்யணும்னு சொல்லி நாஞ்சில் சம்பத்துன்னு ஒருத்தனை போய் கூப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டா 1 லட்சம் ரூபா ஆகும். 2 லக்ஸுரி ரூம் வேணும். ஒன்று இவனுக்கு, இன்னொன்று இன்னொருத்தனுக்கு. இந்த 2ம் வந்து சேர்ந்து அவங்க வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல பிடிச்சோம்னா அந்த லக்ஸுரி ரூமுக்கு வந்து காசு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ரூபா. அப்போ 2 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னு சொல்றாங்க. பாவம், அதுகளே பலிகடாக்களாக வந்திருக்கிறாங்க. நீ சொன்ன பெரியாரையும் அண்ணாவையும் அஞ்சலி அம்மாவையும் அம்பேத்கரையும் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் நான் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கதால் தான் நான் அந்த கட்சிக்கு நான் சென்றிருக்கிறேன். அப்படியே 2 யானையை பார்த்தது நான் புல்லரிச்சிட்டேன். நீ புல்லரிச்சதெல்லாம் இருக்குத்தானே அந்த பில் போடுறதுனா உன்னுடைய அந்தரங்கத்தை பக்கம் பக்கமாக ஜூனியருடன் எழுதியிருக்கிறது. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி தான், அவ்வளோதான். எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு அசிங்கமாகவோ நரகல் நடையில் நீ பேசிய காணொளிகள் 100கணக்கில் இருக்கிறது. யார? மறுமலர்ச்சி திமுகவை உனக்கு அடையாளம் கொடுத்து உனக்கு வந்து அகரத்தை சொல்லி கொடுத்த, சிறைச்சாலையில் வைத்து உன்னை மனிதனாக ஆக்கிய வைகோ அவர்களை பற்றி நீ பேசின வார்த்தையும், அந்த கட்சிக்கு அடுத்த தலைவராக வந்து நிற்கக்கூடிய துரை வைகோ அவர்களையும் அந்த கட்சியையும் நீ பேசின பேச்சு இருக்கு இல்லையா, சரி விடு. நீ இன்னோவா சம்பத்துன்னு இருக்குல்ல,
அந்த கட்சியை பத்தி நீ பேசின. நீ இருந்த இடங்களை எல்லாம் சிதைத்து போட்ட போய் குரங்கு கையில் பூமாலையைப் போல நீ இருந்த நடை உன்னை யார் என்று அடையாளம் காட்டி விட்டதுனால் நீ கடைசி வரை அந்த காணொலிகள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு எளிமைதான், 10க்கு 10 நானே சாட்சி, நான் சாட்சி, அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு சின்ன ரூம்ல ஒரு சின்ன இதுகளில் பார்த்துட்டு நீ வாட்டி போவீங்க. நான் பார்த்து எப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பார்த்துட்டு பழகி இருக்கிறோம். நம்ம ஒண்ணுமே கிடையாது. நீங்க அங்க போனதை அடிச்ச காத்துல வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா கொள்கையை பத்தி நீங்க பேசியிருக்க கூடாது, கட்சியை பத்தி பேசியிருக்க கூடாது, தலைவர்களை பற்றி இழிவாக நீங்கள் சொற்கள் சொல்லியிருக்க கூடாது. அதுதான் வருத்தம். அதனால தான் இந்த காணொலி நான் சொல்றேன். என் பொழைப்புக்காக நான் பேசுறேன் ஐயா, வார்த்தையை நான் விற்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா பேச போறதே கிடையாது. ஒரே ஒரு செய்தியோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தோழர்களே. வரலாறு அனைவரையும் வரவு வைக்கும். வரலாறு அனைவரின் முகத்திரையையும் கிழிக்கும். இதுதான் உண்மை. அதில் திராவிட இயக்கத்தின் முகமுடியை போட்டுக்கொண்டு வளம் வந்து ஏமாற்றிக் கொண்டிருந்த நாஞ்சில் சம்பத் இன்று அம்பலப்பட்டு நிற்கிறார். அதுதான் இந்த காணொலியின் செய்தி. நன்றி, வணக்கம் தோழர்களே.